கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை உழவர் சந்தையில் வாடிக்கையாளர்களுக்கு விலையில்லா காய்கறிகள் வழங்கி கொண்டாட்டம். உழவர்களின் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதலில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுக்கு தீர்வாக விவசாயிகள் அவர்கள் விளைபொருட்களை நல்ல விலையில் அவர்களை வச்சு பயனடையும் வகையில் 1999ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் மதுரை மாநகரில் மாநிலத்தின் முதல் உழவர் சந்தையாக அண்ணாநகர் பகுதியில் ஏற்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் 180க்கும் மேற்பட்ட உழவர் சந்தைகள் உருவாக்கப்பட்டு விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இது இருக்கக்கூடிய நிலையில் இத்திட்டத்தின் உன்னதத்தை நினைவு கூறும் வகையில் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா மதுரை மாவட்டத்தில் உள்ள 7 உழவர் சந்தைகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் வேளாண் விற்பனை குழு தலைவர் அக்ரி KPT கணேசன், துணை வேளாண் இயக்குனர் மெர்சி ஜெயராணி, உழவர் சந்தை நிர்வாக அதிகாரி சுரேஷ், துணை நிர்வாக அதிகாரி அர்ச்சனா மற்றும் விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். உழவர் சந்தை வந்த அனைவருக்கும் இனிப்பு மற்றும் விலையில்லா காய்கறிகள் வழங்கப்பட்டது. தலைவர் கலைஞர் அவர்களாலும் அன்றைய வேளாண்மை அமைச்சர் ஈரமணி ஆரோக்கியம் மற்றும் அன்று கலெக்டராக இருந்தது தங்கவேலு அவர்களுடைய முன்னிலையில் இங்கே நடந்தது. அப்பொழுது 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. அப்பொழுது இங்கே யாரெல்லாம் விவசாயிகள், அதனால் அந்த இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை உழவர் சந்தையிலும் இது செயல்படுத்தப்படுகிறது இந்த முறை. அதில் நமது செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த துணை இயக்குனர் அவர்கள் அதை மிக சிறப்பாக இல்லை இங்கே இருக்க மதுரை மாவட்டத்தில் அத்தனை இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சார் ஒருத்தர் இனிப்பு நீங்க எடுத்து வாங்க வாங்க அடுத்து வாங்க அடுத்து அப்படியே வாங்கிட்டு வந்துட்டே இருங்க. அம்மா ஓவராலா வாங்குங்க, அம்மா இங்க பார்த்து அம்மா வாங்கும்போது இங்க பாருங்க. வாங்கிட்டு வந்துட்டே இருக்க. கொடுங்க 15 வருஷமா